ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டுமே தங்களுடைய பிராண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன் வராங்க. அரசு நிறுவனம் தங்களுடைய பிராண்டை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாராவது அதே ட்ரேட்மார்க்குக்கு அவங்க உரிமம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கே நோட்டீஸ் கொடுத்து அந்த பிராண்டை நிப்பாட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருவாங்க. இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டான அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், காதி கிராஃப்ட் இவங்க எல்லாருமே அவங்களுடைய ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுற பணியை நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன் அரசாங்கம் தங்களுடைய பிராண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் தங்களுடைய பிராண்டையும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுமா? உதாரணத்துக்கு ஆவின் இருக்குது, கோஆப்டெக்ஸ் இருக்குது, இதெல்லாம் அரசாங்கத்துடைய பிராண்டு. ஸோ இதெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணுறது கட்டாயமா? பொதுவாக ப்ரைவேட் கம்பெனிஸ் தங்களுடைய பிராண்ட் நேம், தங்களுடைய கம்பெனி நேம், லோகோ இது எல்லாத்தையும் வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரசு துறையும் அவங்க சப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அவங்க சப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்டோடைய நேம், லோகோ இது எல்லாத்தையும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறது கட்டாயமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு அரசு துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ட்ரேட்மார்க் அப்படின்றது நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு வைக்கக்கூடிய பேராக இருக்கட்டும், இல்லை அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய லோகோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவோங்க. உதாரணத்துக்கு எல்லாருமே ஆவின் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். இந்த ஆவினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் இவங்களுக்கு சொந்தமான பிராண்ட் தான் இந்த ஆவின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஆவின் அப்படின்றது தான் ட்ரேட்மார்க். சரிங்க, ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர், அதாவது ஆவின் அப்படின்ற பெயர் இந்த அரசு துறைக்கு சொந்தமான பெயர் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமம். இந்த உரிமம் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் இந்த பிராண்ட் ஆவின் அப்படின்ற பிராண்டை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, வேறு யாராவது டூப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இந்த அரசு நிறுவனம் கோர்ட்டுக்கு போய் அந்த பிராண்டுக்கு எதிராக தடை வாங்க முடியும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்க, அடுத்து இந்த அரசு துறைக்கெல்லாம் பிராண்ட் இருக்கா? அவங்களுமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அரசு துறைக்குமே நிறைய பிராண்ட் இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஹோட்டல்ஸ் பார்த்துருப்பீங்க, அம்மா உணவகம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அமுதம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கோஆப்டெக்ஸ் இப்படின்னு பல பிராண்ட் இருக்குது கவர்மெண்ட்டுக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டான அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நம்ம மூலிமா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மசாலா ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் தமிழ் மனம், தமிழ் மண் அப்படின்ற பேரில் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ட்ரேட்மார்க்கை நம்மக்கிட்ட தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காதி கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பிராண்டுமே இப்போ ரீசெண்டாக நம்ம தாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, கர்நாடகா கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஆவின் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி நந்தினி மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தான் அவங்களோட பிராண்டு, அதையுமே நம்ம மூலியமாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டுமே தங்களுடைய பிராண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன் வராங்க. சரி, இப்போ ரீசெண்டாக ஏன் அரசாங்கம் தங்களுடைய பிராண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் டூப்ளிகேஷன். அரசு ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட் வேறு யாராவது வந்து நம்ம ஊராக இருக்கட்டும் இல்லை வெளி மாநிலமாக இருக்கட்டும் அங்கே வந்து மிஸ்யூஸ் பண்ணி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம். ரெண்டாவது காரணம், இஃப் சப்போஸ் அரசு நிறுவனம் தங்களுடைய பிராண்டை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாராவது அதே ட்ரேட்மார்க்குக்கு அவங்க உரிமம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கே நோட்டீஸ் கொடுத்து அந்த பிராண்டை நிப்பாட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் தான் அரசு துறையுமே முன் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வராங்க. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமாக எப்படி இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான் இந்த உரிமம் வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கான முதல் ஸ்டெப் அப்படின்றது ட்ரேட்மார்க் சர்ச். இந்த ட்ரேட்மார்க் சர்ச் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பேர் நம்ம வைக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பேரை வேறு யாராவது பயன்படுத்திட்டு இருக்காங்களா, வேறு யாராவது அதே பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்களா, சிமிலராக வேறு ஏதாவது பேர்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ஷூர் பண்ணணும். இதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ட்ரேட்மார்க் சர்ச். அடுத்து நேம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் இதுக்கான ஃபார்ம் சப்மிஷனுங்க. இந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரேட்மார்க் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அது என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, இதோடைய உரிமையாளர் யார், கம்பெனியோட அட்ரஸ், இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணி இதுக்கான கவர்மெண்ட் ஃபீஸையும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கோங்க. ஸோ இதை கட்டினீங்க அப்படின்னா இமீடியட்டாக இதுக்கான ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். ஸ்டெப் 3 எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் அப்படின்றது ட்ரேட்மார்க்கில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ், ரூல்ஸ்,
ரெகுலேஷன்ஸ் இதுக்கு உங்களுடைய ட்ரேட்மார்க் உகந்ததாக இருக்கா, இல்லை இந்த நார்ம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஏதாவது இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கவர்மெண்ட்டில் எக்ஸாமினர்ஸ் ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது இஷ்யூ பண்ணுவாங்க. இது பேர் தான் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் அப்படின்றது. ஸோ இதில் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அப்ஜெக்ஷன் அப்படின்றது போடுவாங்க. அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 30 நாளுக்குள்ளே நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். ரிப்ளையில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வந்து டேரெக்டாக ஒரு ஹியரிங்க்கு வர சொல்லுவாங்க. அந்த ஹியரிங்கில் அப்பியர் ஆகி நம்மளுடைய தரப்பு விளக்கங்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் எக்ஸாமினர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன். இந்த பப்ளிகேஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த நபர் இந்த ட்ரேட்மார்க்குக்கு உரிமம் கோர்றாரு, இதை நாங்கள் அலோவ் பண்ண போகிறோம், ஸோ இதை நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு வேறு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்க அப்போஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்போசிஷன் அப்படின்றது என்னென்னா, இஃப் சப்போஸ் எனக்கு சிமிலராக இருக்கக்கூடிய மார்க்கை ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு அப்படின்னா நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இதுக்கான அப்போசிஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஆரம்பிக்கும். இந்த அப்போசிஷன் ப்ராசஸில் இந்த அப்போனண்ட் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிப்பார். அதுக்கு அந்த அப்ளிகண்ட் வந்து பதில் மனு தாக்கல் செய்வார். 2 அட்வொகேட்ஸ்க்கும் இடையில ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஃபைனலாக ரெஜிஸ்ட்ரார் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. நம்மளோட அப்ளிகேஷன் அலோவ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிடுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம். ஒவ்வொரு 10 வருஷமும் இந்த ட்ரேட்மார்க்குடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி டீட்டெயில்டாக அரசு துறை எப்படி தங்களுடைய ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.